செம்பி நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவலூர் சாமித்தவருடன் உங்கள் பசும்பன் சோழனின் அன்பு வணக்கங்கள். அதாவது நேற்று ஐயா தேவர் திருமணாரோட அந்த வரலாறை பார்த்தோம். கீழத்தூவல் படுகொலை பற்றி பேசணும். அப்புறம் இன்று இமானுவல் சேகரன் கொலைக்கு பிறகு அவர் செப்டம்பர் 28 அன்று ஒரு மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடத்திட்டு போகும் பொழுது வைகை ஆற்று கரையில் வச்சு கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிறைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. சிறைச்சாலையிலேருந்து அப்புறம் கோர்ட்டுக்கு வர்றாரு. கோர்ட்டில் அவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் படுது. அந்த குற்றப்பத்திரிகையை எதிர்த்து, அதாவது அவரோட சூழ்நிலையை கோர்ட்டில் பேசுகிறாரு. இந்த கொலைக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றத விளக்கி கோர்ட்டில் பேசுகிறாரு. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம். உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். நேரடியாக முறையிடப்பட்டும் அதிகாரிகள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் கலெக்டர் எல்லா தரப்பு பிரதிநிதிகள் அடங்கிய சமாதான மாநாடு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனாலும் நிலைமையை மேலும் வளர்விடாமல் தடுப்பதற்கான அருமையான காலமெல்லாம் வீணாக்கப்பட்டு விட்டது. இதனால் நெருக்கடி நிலைமை நாளுக்கு நாள் முதிர்ந்து கொண்டே போய்விட்டது. செப்டம்பர் 9 நான் டெல்லியில் இருந்து புறப்பட்டு அடுத்த நாளில் நடைபெற்ற சமாதான மாநாட்டில் கலந்து கொண்டேன். சமாதானமாகவும் அமைதியாகவும் எல்லா இனமக்களும் இருக்கும்படி விடுக்கப்பட்ட வேண்டுகோளில் கையொப்பமிட்டேன். சமாதான மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் ஒருவரான திரு இம்மானுவேல் என்பவர் 11ஆம் தேதி தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்திற்கு என்னை பொறுப்பாளியாக்கி இருக்கிறார்கள். முதுகுளத்தூர் தொகுதிக்கு 15 மைல் அப்பாலும் என் சொந்த கிராமமான பசுமண்ணுக்கு 30 மைல் தள்ளியும் உள்ள பரமக்குடியில் அன்று நடந்த சம்பவத்திற்கு நான் பொறுப்பாளியாக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை குறிப்பாக போர்டின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அன்றைய தினத்தில் நான் அங்கு போனதும் இல்லை. 13ஆம் தேதி எனது முதுகுளத்தூர் தொகுதிக்கு அப்பால் உள்ள பரமக்குடி தொகுதியைச் சேர்ந்த அறங்குளத்தில் மறவர்களுக்கும் அரிஜனங்களுக்கும் இடையே கடுமையான கலகம் நடந்திருக்கின்றது. 14ஆம் தேதி கீழத்தூள் கிராமத்தில் மிருகத்தனமான ரீதியில் துப்பாக்கி பிரயோகம் நடந்து 5 மறவர்கள் துடிக்க கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பிறகு செப்டம்பர் 16ஆம் தேதி நான் எனது பகிரங்க சொற்பொழிவுகளாலும் என்னை பின்பற்றுவோர் மூலம் ரகசிய ஏற்பாடுகளாலும் வகுப்புணர்ச்சியை தூண்டிவிட்டு பலாத்கார செயல்களுக்கு வழி செய்ததாக அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக முதுகுளத்தூர் பிராந்தியத்தில் ஏற்பட்ட சம்பவங்களுக்கும் அதன் அடிப்படையில் எனது சொற்பொழிவுகளையும் நடவடிக்கைகளையும் இணைத்து கொண்டதற்கு உள்ள பின்னணியை விளக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பின்னணியை விளக்கும் முன் என் மீது சாட்டியுள்ள குற்றங்களுக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அவைகளை பற்றிய வரையில் என் சம்பந்தம் எதுவும் இல்லை என்பதையும் போர்டுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வருடம் மார்ச் மாதம் நடந்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட் ஸ்தானத்திற்கும் முதுகுளத்தூர் தொகுதி சட்டசபை ஸ்தானத்திற்கும் நான் போட்டியிட்டேன். அவ்விரு ஸ்தானத்துக்கும் மக்கள் பெருவாரியான ஓட்டுகளால் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். பார்லிமெண்ட் ஸ்தானத்திற்கு 39,000 வாக்குகளும் சட்டசபை ஸ்தானத்திற்கு 23,000 வாக்குகளும் அதிகமாக பெற்று நான் ஜெயித்தேன். இந்த இரட்டை வெற்றியின் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட் ஸ்தானத்தை நான் வைத்துக் கொண்டு முதுகுளத்தூர் சட்டமன்ற ஸ்தானத்தை நான் ராஜினாமா செய்தேன். நான் காங்கிரஸ் கட்சிக்கு உறுதிமிக்கதொரு எதிர்ப்பாளன். அதிகாரம் வகிக்கின்ற காங்கிரஸ் கட்சியிலிருந்து நான் 1946 விலகினேன். சமுதாய விடுதலைகளுக்காகவும் சுதந்திர லட்சியத்திற்காகவும் போரிட்டு பல துன்பங்களுக்கு ஆட்பட்டு தவித்த பல 100,000 மக்களின் உயிர் கொள்கையை அதிகாரம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி கையாளவில்லை, காட்டி கொடுக்கவே துணிந்துவிட்டது என்பதை உணர்ந்தேன். அதனால் அக்கட்சியிலிருந்து விலகினேன். அதன் பிறகு நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு படுதோல்வியும் எனக்கு மாபெரும் வெற்றியும் கண்டு வருகிறது. எவ்வித ஆதரவையும் பெற முடியாத காங்கிரஸ்காரர்கள் தலைமையில் உள்ளவர்கள் உட்பட சமீபத்தில் இடைத்தேர்தலில் என் ஆதரவு பெற்ற சசிவர்ண தேவரை முறியடிக்க சகல முயற்சிகளையும் செய்து பார்த்தார்கள். இம்மாதிரி நான் நிறுத்திய அபேட்சகரை தோற்கடிக்க காங்கிரஸ்காரர்கள் தீவிர ஏற்பாடுகள் செய்வதையோ தமக்கு சாதகமாக பேசுவதையோ எவரும் மறுக்க முடியாது, மறுக்கக்கூடாது. அது அவரவர் உரிமை. ஜனநாயக தேர்தலில் போட்டியிடுபவர்கள் தத்தம் கட்சி ஜெயிக்கப்படுவதுதான் செய்வார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக காங்கிரசின் பொறுப்பு வாய்ந்த தலைவர்களும் அரசாங்க தரப்பினரும் வாக்காளர்களை பயமுறுத்தி பேசுவதிலும் மறவர்களுக்கு எதிராக அரிஜனங்களை தூண்டிவிட்டு வகுப்புணர்ச்சி வளர்க்கும் முறையில் தீவிரமாக ஈடுபட்டு விட்டார்கள். சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றால் பெரும் துன்பத்துக்கு ஆளாகும் என்று எனது ஆதரவாளரிடம் பயமுறுத்தி பேசி வந்திருக்கிறார்கள். அந்த பயமுறுத்தலில் உள்நாட்டு மந்திரி பக்தோச்சலத்தின் பேச்சின் மூலம் உச்சிக்கே போய்விட்டது. முதுகுளத்தூர் தொகுதியில் பல இடங்களில் ஜூன் 25ஆம் தேதி பக்தோச்சலம் பொதுக்கூட்டங்களில் வாக்காளர்கள் பயந்து குலை நடுங்கும்படியான முறையில் பேசியுள்ளார். மறவர் அல்லாத மைனாரிட்டி மக்கள் பெரும் துன்பப்படுவதாகவும்
இதையெல்லாம் அடக்கி ஒடுக்கும் காலம் நெருங்கிவிட்டது என்றும் பேசிய திரு பக்தவச்சலம், சர்க்காரை கிருஷ்ண பரமாத்மாவும் என்னை சிசுபாலனாகவும் வர்ணித்து காலத்துக்காக அமைதியாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா காலம் வந்தவுடன் தனது சக்கராயுதத்தால் சிசுபாலனை வதைத்தது மாதிரி சர்க்காரும் என்னை வதைக்கும் என்று பேசியிருக்கிறார். அவர் பேசிய விவரம் பத்திரிகைகளும் வெளியாகியிருக்கிறது. இதனை பலரும் நன்கு தெரிந்திருப்பார்கள். மேலும் அவர் என்னை தோற்கடித்து எனது செல்வாக்கை குறைத்துவிட காலம் வந்துவிட்டது என்றும், என்னை தோற்கடிப்பதற்காக பெரிய போலீஸ் படையை முழு அளவுக்கு உபயோகிக்க முடிவு செய்து விட்டதாகவும் சவால் விடுத்து பேசியிருக்கிறார். அவரது பேச்சில் இருந்து அவர் தரப்பினால் விளைந்த நிகழ்ச்சிகளுக்கு என்னை பொறுப்பாக்கி இருக்கிறார்கள். மந்திரி பக்தவச்சலம் பேச்சுக்களை பற்றி நான் கேள்விப்பட்டு அவர் பேசியது உண்மைதானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்து பத்திரிகை நிருபரிடம் மந்திரியின் பேச்சு குறிப்பு ஒன்று கேட்டேன். இந்து நிருபர் செய்தி இந்த பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. அதன் நகல் ஒன்றை இத்துடன் போர்டின் பார்வைக்காக இணைத்திருக்கிறேன். மந்திரியின் பேச்சில் இருந்து என் மீதும் நான் பிறந்த ஜாதியின் மீதும் வேண்டுமென்று எவ்வளவு மோசமான முறையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது என்பதை, ஜாதி வெறி எவ்வளவு பயங்கரமாக தூண்டிவிடப்பட்டிருக்கின்றது என்பதையும், குறிப்பாக போலீஸ் பொறுப்பில் உள்ள உள்நாட்டு மந்திரியிடமிருந்த அந்த ஜாதி துவேஷம் எவ்வளவு பக்குவமாய் அனல் கட்டி இருக்கிறது என்பதையும் யூகித்துக் கொள்ளலாம். மந்திரியின் பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு வந்திருப்பதாய் உணர்ந்து ஜூன் 27 திருச்சூழியில் நடந்த கூட்டத்தில் அதற்கு நான் பதிலளித்தேன். எனது திருச்சுழி பேச்சின் சுருக்கம் ஜூன் 28 தினமணி பேப்பரில் வெளியாக இருக்கிறது. அந்த நகலையும் இணைத்திருக்கிறேன். எதிர்த்தரப்பினரின் கோபமூட்டும் பேச்சுக்களில் ஆத்திரப்பட்டு எவரும் எந்த செயலிலும் இறங்கிவிட வேண்டாம். எவர் எந்த முறையில் எந்த அளவுக்கு பேசினாலும் மக்கள் அனைவரும் அமைதியாகவும் ஐக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்றேன். ஆத்திரம் வேண்டாம் என்று எல்லா மக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்து திருச்சுழியில் பேசினேன். ஜூலை 1 வாக்கெடுப்பு நடந்தது. மக்கள் மறுபடியும் வாக்களிக்க வந்தனர். முந்திய மாதிரி எனது அரசியல் கட்சிக்கு அமோகமான ஆதரவை தந்தார்கள். 24,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் சசிவர்ண தேவருக்கு வெற்றியை கொடுத்தார்கள். முந்தைய பொதுத் தேர்தலில் நான் பெற்ற வாக்குகளை விட இந்த இடைத்தேர்தலில் சசிவர்ண தேவர் பெற்ற வாக்குகள் அதிகம். 3 தேர்தலிலும் கிடைத்த ஓட்டு விவர பட்டியலையும் இதோடு இணைத்துள்ளேன். தேர்தல் முடிந்து வெற்றி தோல்வி வெளிவந்தது. இதன் பிறகு தேர்தலுக்கு முன் திரு பக்தவச்சலம் விதைத்த பயமுறுத்தல்கள் தளிர்ந்து காய்த்து பலமாக ஆரம்பித்து விட்டது. அதன் மூலம் உருவாகி கொண்டிருந்த பயங்கரத்தை உணர்ந்த நான் 12/7/1957 கமிதியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மீண்டும் ஒரு முறை அமைதியாக இருக்கும்படி மக்களுக்கு எந்த வகையிலும் அமைதி இழந்து விடாதீர்கள், அமைதியோடு இருங்கள், வகுப்பினர் எந்த ரூபத்தில் வந்து மோதினாலும் அதில் சிக்கி விடாதீர்கள், எது வந்தாலும் அமைதியை இழந்துவிடக்கூடாது என்று கரம் குவித்து வேண்டிக் கொண்டேன். பார்லிமெண்ட் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் ஜூலை 17 டெல்லி செல்ல மதுரையிலிருந்து புறப்பட்டேன். ஜூலை 17 மதுரையை விட்டு டெல்லி சென்ற நான் செப்டம்பர் 9 இரவு தான் மதுரைக்கு திரும்பினேன். இதற்கிடையில் சம்பவங்கள் துரிதப்பட்டிருக்கின்றன. ஜூலை மாதத்தில் வெளிப்பகுதியினரின் தூண்டுதலும் மீதும் போலீஸ் பாதுகாப்போடும் அரிஜனங்களால் முதுகுளத்தூர் தொகுதியில் பல சம்பவங்கள் நடந்துள்ளன. அச்சம்பவங்கள் அத்தனையும் எனது ஆதரவாளர்களை அலைக்கழித்து தொல்லை கொடுத்தவர்கள் தான் அதிகம். அந்த நிலை முற்றிக்கொண்டு போவதை கண்ட எனது சகா சசிவர்ண தேவர் ராமநாதபுரம் ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசரை சந்தித்து அப்பகுதியில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களும் கூட்டி நிலைமை மேலும் மோசமாவதை தடுத்து சாதிப்புல உணர்ச்சியை அகற்றி ஐக்கியப்படுத்தி சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கான வகையில் ஒரு திட்டம் தயாரிக்கும்படி கோரியிருந்தார். நிலைமை கட்டுக்கடங்காமல் வளர்வதை அதிகாரிடம் அறிவித்த பிறகும் நெருக்கடி நிலையை கொஞ்சமும் தளராமல் அதன் போக்கில் ஓங்கி மோசமான முடிவை எட்டிக் கொண்டிருக்கின்றது. நிலைமையின் மோசத்தை விவரித்த எனது ஆதரவாளர்கள் அனுப்பிய மனுக்கள் ஏராளம். அமைக்கு அதிகார தலைப்பில் இருந்து எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. எனது ஆதரவாளர்கள் தம்மை நோக்கி சூழ்ந்துடும் நெருக்கடி நிலைமை விவரித்து அதிகாரிகளுக்கு அவ்வப்போது அனுப்பிய மனுக்கள் தேதி வாரியாக இதோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் 2 சசிவர்ண தேவரும் மேலும் எனது தரப்பைச் சேர்ந்த சட்டசபை உறுப்பினர்கள் 5 ஜில்லா கலெக்டரை சந்தித்து நெருக்கடி நிலையை முற்றுகிறது. நாடார் வகுப்பைச் சேர்ந்த வியாபாரிகள், போலீஸ் அதிகாரிகள் சிலரின் ஜாடையான ஆதரவோடு ஏழை அரிஜனங்களுக்கு பணம் கொடுத்து எனது ஆதரவாளரை தாக்கும்படி தூண்டிவிட்டு வருகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதோடு அந்த 6 எம்எல்ஏக்களும் கமிதி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முதுகுளத்தூர், கடலாடி, நரிக்குடி கமிதி இன்ஸ்பெக்டர் குறிப்பிட்டு குற்றம் சாட்டி அவர்களை அப்பகுதியில் இருந்து வேறு பகுதிகளுக்கு விரைவில் மாற்றும்படி கலெக்டரை வேண்டியிருக்கின்றார்கள். இதே விவரங்கள் டிஎஸ்பி முன்னிலையில் வைக்கப்பட்டுள்ள தூண்டிவிட்டு கழகத்தை மூட்டும் நிலைமை நிமிடத்துக்கு நிமிடம் வளர்கிறது என்று இவ்வளவு தூரம் எடுத்து விளக்கியும் கூட செப்டம்பர் 10 வரை அதிகாரிகள் தரப்பிலிருந்து எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. முதுகுளத்தூர் பகுதிக்கு கலவரம் வருகிறது. நாடார்கள் தூண்டுதலாலும் போலீசாரின் உதவியாலும் அரிஜனங்கள் அணிவகுத்து போய் 4 மறவர்களை கொண்டிருக்கின்றார்கள். மறவர்கள் திருப்பி தாக்கி 2 அரிஜனங்களை கொன்று அந்த தாக்குதலில் விரட்டி அடித்திருக்கின்றார்கள். 17 போலீசாரின் கொலைப்படலம் முதுகுளத்தூர் தொகுதியைச் சேர்ந்த கீரந்தைக்கு 2வது தடவையாக வந்து எனது ஆதரவாளர்களான ஒரு அரிஜன் உட்பட 7 பேர்களை கொன்றுவிட்டனர். பகிரங்கமாக இவ்வளவு குரூரமான முறையில் தூண்டிவிடப்பட்ட சம்பவங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு வருகையில் ஒரு தரப்பில் மட்டும் அடக்க நிலை சாத்தியமா?
காங்கிரஸ் சர்க்காரும் நாடார் வியாபாரமும் சேர்ந்து மறவர்களுக்கு விரோதமான உணர்ச்சியை கிளறிடும் தங்கள் வேலையை சரிவரச் செய்து அச்செயல் குரூரம் அடைந்து தமது உயிரையே பறிக்க வந்த நிலையில் சில பகுதி மறவர்கள் தங்கள் பதட்டத்தை அடக்க முடியாமல் திருப்பி தாக்கியது தவிர்க்க கூடியதல்ல. இந்த குழப்ப நிலையில் சமாதான குழு ஒன்று உதயமாயிற்று. காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியைச் சேர்ந்த திரு சா கணேசன், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பி ராமமூர்த்தி, ராமநாதபுரம் சேதுபதி, தமிழரசு கழகத்தைச் சேர்ந்த மாப்போ சிவஞானம் ஆகியோர் இக்குழுவின் செப்டம்பர் 21 மதுரைக்கு வந்து அன்று பிற்பகல் என்னை சந்தித்தனர். சமாதான குழுவிற்கு எனது முழு ஒத்துழைப்பை தருவதாகவும் சமாதானத்தை நிலைக்க பண்ணுவதில் நான் எல்லோரையும் விட அதிக அக்கறையாக இயங்குகிறேன் என்றும் அக்குழுவிடம் வாக்களித்தேன். ஆரம்பத்தில் சமாதானத்திற்கு வாக்களித்து ஒத்துழைப்பதாய் வாக்களித்த காங்கிரஸ் தலைவர்கள் பிறகு அவ்வாக்குறுதியை நழுவவிட்டார்கள். திரு மாப்போ சிவஞானம் கிராமணியார் எனது சமாதான ஆர்வத்தையும் அதற்காக நான் ஒத்துழைக்க உடன்பட்ட உண்மைபூர்வமான என் மனப்பாங்கையும் விவரித்து விடுத்த அறிக்கையின் பிரதி இத்துடன் இணைத்திருக்கின்றேன். அது செப்டம்பர் 25 இந்து பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. செப்டம்பர் 19 முதல் 25 வரை கீழத்தூள் துப்பாக்கி பிரயோக சம்பவத்தின் மீது ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணை அரசாங்கம் தன்னை அச்சம்பவங்களில் சம்பந்தப்படுத்தாத மாதிரி காட்டி தன்னை மறைத்துக் கொள்வதற்காக செய்து கொண்ட ஏற்பாடு என்று உண்மை நிலை விளங்கிக் கொண்டு நியாயம் வழங்குவதற்காக அல்ல என்று கண்டதும் விசாரணையை அன்று மட்டும் மறுக்கவில்லை, இன்றும் கூடத்தான் மறுக்கிறேன். எவ்வித மேலாதிக்கம் இல்லாத சுதந்திரமான நீதி விசாரணை ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருவர் மூலம் நடத்தப்பட வேண்டும் என்பதில், அதை தவிர வேறு வகையான அரசாங்க விசாரணை எதுவும் பயன் தராது என்பதிலும் எனது உறுதி அன்று மட்டுமல்ல இன்றும் அதேதான். அதிகாரத்தில் இருக்கிற சர்க்கார், குறிப்பாக முதல் மந்திரியும் உள்நாட்டு மந்திரியும் இந்த சவாலில் உட்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மேலாதிக்கத்திற்கு அடங்கிய எந்த விசாரணையும் நீதியை பரிபாலிக்காது என்பதே எனது நோக்கம் அன்றும் இன்றும். இத்தகைய அவசர விசாரணை கூட உண்மையை விளக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பளித்து விசாரணை விவரம் பத்திரிகையில் வெளிவந்தது. அதன் மூலம் போலீசாரின் கொடுமைகள் எவ்வளவு தூரம் மேலோங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சாட்சி சொல்ல வந்தவர்கள் போலீசாரின் பயங்கரத்திற்கு எவ்வளவு தூரம் ஆட்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் விசாரணை மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சமயத்திலெல்லாம் மேலும் கலகநிலை வளராமல் தடுத்து சமாதானத்தை நிலைநாட்டுவதில் இதர கட்சி பிரதிநிதிகளோடு நான் முழு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தேன். எவ்வளவு இடைவிடாத முயற்சியின் பயனாகத்தான் அமைதி சாத்தியமாயிற்று. கலெக்டரும் டிஎஸ்பியும் இந்த அமைதி நிலையை பற்றி செப்டம்பர் 28 வரை பத்திரிகைகளுக்கு செய்து கொடுத்துள்ளனர். அதே நாள் மாலை, அதாவது செப்டம்பர் 28 காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியின் தொடக்க விழா கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மதுரை மாநாட்டில் தொடக்க விழாவில் நான் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினேன். எனது அந்த சொற்பொழிவில் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் படிப்படியான முன்னேற்றத்தை விவரமாக எடுத்து கூறினேன். பழைய காங்கிரஸ்காரர்கள் அதை விட்டு விலகியதற்கான காரணத்தையும், காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி உதயமான விவரத்தையும், ஒரு புதுக்கட்சி தோன்றி தீர வேண்டிய அவசியத்தையும் விளக்கினேன். என்னுடைய நீண்ட நேர பேச்சில் முதுகுளத்தூர் பிராந்தியத்தில் நடைபெற்ற சம்பவத்தை விளக்குவதற்காக 1/2 மணி நேர பேச்சில் சமாதானத்தையும் சகல இன மக்களின் அமைதியையும் நான் அழுத்தமாக வலியுறுத்தினேன். அதோடு சர்க்காரின் ஜாதி துவேஷ வளர்ப்பு கொள்கைகளையும், எல்லா இன மக்களும் நான் பெற்றுள்ள மரியாதையும் ஆதரவையும், ஜாதி துவேஷத்தின் மூலம் அழித்துவிட கையாண்டு வரும் வழிமுறைகளை பச்சையாக ஒன்றுவிடாமல் ஆதாரத்தோடு விளக்கினேன். ஆனால் நான் சச்சரை விரும்பவில்லை, சமாதானத்தையும் அமைதியையும் விரும்புகிறேன். அதற்காக இரவு பகல் ஓயாமல் பாடுபடுகின்றேன். துன்புறுத்தப்பட்ட மக்கள் தங்கள் இன்னல்களை களைந்து கொள்ள சட்டத்தின் வசதி இருக்கிறது. எவ்வித துன்பம் எவராமல் கொடுக்கப்பட்டாலும் அதற்கு மாற்றொலி சட்டப்பாதையை என்று சண்டை அல்ல என்பதே எனது குறி. பலாத்கார செயல்களை கூடாது என்பதில் எனக்குள்ள அழுத்தமான அக்கறையை பல தடவை நான் மெய்ப்படுத்தி இருக்கின்றேன். அன்றைய கூட்டத்திலையும் வற்புறுத்தி பேசினேன். அப்பேச்சின் சுருக்கம் செய்தி பத்திரிகை வெளிவந்திருக்கிறது. அந்நகல் பிரதிகளும் இத்தோடு இணைத்திருக்கின்றேன். பல ஆயிரம் மக்களுக்கு முன் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியின் பூர்வாங்க மாநாட்டை திறந்து வைத்து நீண்ட பெரும் பிரசங்கத்தை செய்து முடித்து 1/2 மணி நேரத்தில் என்னுடன் தடுப்பு காவல் சட்டப்படி சிறைப்படுத்தும் உத்தரவை கொடுக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டேன். சென்னைக்கு கூட்டி வந்தார்கள். மத்திய சிறையில் வைக்கப்பட்டுள்ளேன். நடப்புகளின் பின்னணி இதுவரை இருக்கையில் என்னை சிறைப்படுத்த ஏதேனும் நியாயம் சம்மதம் இருக்க முடியுமா? சமாதான சாத்தியத்திலும் எல்லா இன மக்களின் ஐக்கியத்திலும் எனக்கு இதரை விட அதிக கவனம் உண்டு. சாதி விதியை கிளறிவிட்டோ கலவரத்தை தூண்டிவிட்டோ நாட்டின் பாதுகாப்பு கெடு விளைவிக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. அதிலும் முதுகுளத்தூர் பிராந்திய ஜன ஒற்றுமையில் எனக்கு அக்கறை அதிகம். ஏனெனில் கடந்த 2 தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு படுதோல்வி கொடுத்த தொகுதி அது. மேலும் இந்த இடத்தில் மற்றொன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன். நான் தேவர் மரபை சேர்ந்தவன். எனது சகாவான சசிவர்ண தேவரும் ஒரு தேவர். நானும் அமோக வாக்குகளால் வெற்றி ஜெயித்தேன். சசிவர்ண தேவரும் அதே மாதிரி ஏராளமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றது எங்கள் தேவர் மரபினரின் ஓட்டுகளால் மட்டுமல்ல, இதர மக்களின் வாக்குகளால் தான். முதுகுளத்தூர் தொகுதி வாக்காளர்களில் தேவர் ஓட்டுகள் 35,000 தான். அரிஜன வாக்குகள் 45,000. இதர இனத்தாரின் வாக்குகள் 90,000க்கு மேல். மார்ச் மாதம் நடந்த தேர்தலில் நான் பெற்ற ஓட்டுகள் 55,333. எனக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரஸ் அபேட்சகர் பெற்ற ஓட்டு 32,767. ஜூலையில் நடந்த இடைத்தேர்தலில் சசிவர்ணத்தேவர் பெற்ற வாக்குகள் 56,657. காங்கிரஸ் அபேட்சகர் பெற்ற வாக்குகள் 32,875.
இவ்வளவு ஏற்றத்தாழ்வான வாக்கு வித்தியாசத்தில் இருக்கையில் சகல இன மக்களும் என்னையும் எனது சகாக்களையும் அபிமானத்தோடு ஆதரித்து தமது வாக்குகளை போடும் நிலையில் நான் வகுப்பு கலவரத்தை தூண்டிவிட்டு திட்டமிடுவதிலும் சட்டவிரோத செயல்களுக்கு தூபமிடுவதிலும் நாட்டங்காட்டினால் அது அரசியல் தற்கொலைக்கு ஒப்பாகும் என்பதை சாதாரண பொது அறிவுள்ளவன் கூட புரிந்து கொண்டு விடுவது எளிது. ஸ்ரீ பக்தவச்சலம் அவ்வளவு பயங்கரமாக பேசியும் காங்கிரஸ் தலைவர்கள் இழிவான பிரச்சாரத்தை செய்யும் சர்க்காரின் மூலம் பல சைக்கவியலாத தொல்லைகள் கொடுத்தும் என் தொகுதி மக்களை ஜனநாயகவில் இருந்து பிரிக்கவோ என்னிடமும் நான் சார்ந்துள்ள அரசியல் கட்சியிலிருந்து அவர்களின் அபிமானத்தையும் ஆதரவையும் உதர வைக்கவோ முடியவில்லை என்பதை வெளிப்படை. ஆகவேதான் ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பர் மாதத்திலும் நெருக்கடி நிலை என் தொகுதியில் உருவானதை அறிந்து சசிவரன் தேவரும் பிறரும் அடுத்தடுத்து அதிகாரிகளிடம் முறையிட்டனர். ஆனால் அம்முறையீடு அத்தனையும் அதிகாரிகளால் அலட்சியப்படுத்தப்பட்டு விட்டன. எனக்கு வாக்களிக்கும் வாக்காளர் பெருமக்களை எவ்வளவு குரூரமாக கொடுமைப்படுத்தியும் கூட அவர்களின் அபிமானத்தையும் உறுதியையும் கலைக்க முடியவில்லை. முடியாது என கண்ட அரசாங்கம் என்னை பிடித்தாலாவது அம்மக்களின் மனதை திகில்படுத்தி நடுநடுங்க வைக்கலாம் என்று திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி என்னை சிறைப்படுத்தி இருக்கிறது தவிர என்னை சிறைப்படுத்துவதற்கான உண்மை காரணங்களோ நியாயமோ கொஞ்சம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை தடுப்பு காவல் சட்டத்தில் சிக்க வைப்பதற்கு காரணம் எனக்குள்ள அரசியல் செல்வாக்கை ஒழிக்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சி செய்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதிதான். அதே சதியின் விளைவுதான் முதுகுளத்தூரில் நடைபெற்ற வேதனை மிக்க சம்பவங்கள். இதை தவிர நாட்டின் பாதுகாப்புக்கும் சட்ட ஒழுங்கு பரிபாலனத்துக்கும் என்னை சிறைப்படுத்தி இருப்பதற்கு சம்பந்தமே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கோர்ட்ல சொல்றாரு. இவரோட நியாயங்களை எதிர்த்து வைக்கிறாரு. அதன் பிறகு இந்த கோர்ட்ல இந்த கொலைக்கும் ஐயா தேவ திருமணாருக்கும் ஒரு துளி அளவு கூட சந்தேகம் கூட இல்லை அப்படின்னு அவரை விடுதலை செய்து தீர்ப்பளித்த ஒரு பகுதியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.